வணக்கம். மதுரைனாலே மீனாட்சி அம்மன் கோயில் தான் எல்லோருக்கும் ஞாபகம் வரும் இல்லையா? ஆனா அதே மதுரைக்குள்ள சரித்திரமும் ஆன்மீகமும் பின்னி பிணைஞ்ச இன்னொரு கலை பொக்கிஷம் இருக்கு. அதுதான் கூடல் அழகர் திருக்கோயில். வாங்க, இந்த கோயிலோட பிரமிக்க வைக்கிற விஷயங்கள பத்தி நாம இப்போ விளக்கமா பார்க்கலாம். இந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டிய ஒரு கேள்வியோடய ஆரம்பிக்கலாம். என்ன சொல்றீங்க? ஒரே கோயில்ல ஒரே விமானத்துக்கு கீழ ஒரு 3 மாடி பில்டிங் மாதிரி 3 வெவ்வேறு கோலத்துல, அதாவது உட்கார்ந்த நிலையில, நின்ன நிலையில, அப்புறம் படுத்த நிலையில, இப்படி 3 ரூபத்துல அருள் பாலிக்கிற ஒரு பெருமாளை எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? மதுரை கூடலழகர் கோயில்ல நாம இத நேரடியாவே பார்க்க முடியும். இதுதான் இந்த கோயிலோட மிகப்பெரிய அதிசயம். ஆமாங்க, இந்த ஆலயத்தோட மிகப்பெரிய ஆச்சரியமே இந்த 3 அடுக்கு கருவறை தான். இங்க மூலவரான பெருமாள் 3 தனித்தனி கோலங்கள்ல நமக்கு தரிசனம் தராரு. வாங்க, ஒவ்வொரு தலமா போய் என்ன இருக்குன்னு பாப்போம். முதல்ல கிரவுண்ட் ஃப்ளோர், அதாவது தரைத்தலம். இங்கதான் மூலவர் கூடல் அழகர் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களோட ரொம்பவே கம்பீரமா உட்கார்ந்த கோலத்துல காட்சி தராரு. அவரை பார்க்கும்போது மனசுக்குள்ள ஒரு விதமான அமைதி வர்றத நீங்களே உணர முடியும். சரி, அடுத்ததா நாம முதல் மாடிக்கு, அதாவது 2வது நிலைக்கு போவோம். இங்க பெருமாள் சூரிய நாராயணர் அப்படிங்கிற பேர்ல நின்று திருக்கோலத்துல அருள் பாலிக்கிறார். இந்த கோலம் நமக்கு ஒரு எனர்ஜியையும் ஒரு தெளிவையும் கொடுக்குதுன்னு சொல்றாங்க. இப்போ டாப் ஃப்ளோர், 3ஆவதா உச்சியில இருக்கிற தளத்துல பெருமாள் வியோக சுந்தரராஜன்ற பேர்ல சயன திருக்கோலம், அதாவது படுத்த நிலையில ரொம்ப அழகா காட்சி தராரு. ஒரே விமானத்துக்கு கீழே இந்த 3 கோலங்களும் அமைஞ்சிருக்கிறது தான் இந்த கோயில உலகத்திலேயே தனித்துவமா காட்டுது. இப்படி 3 அற்புதமான வடிவங்களையும் ஒரே இடத்துல தாங்கி நிக்கிற அந்த கட்டிடத்தை பத்தி நாம தெரிஞ்சுக்க வேண்டாமா? அதுதான் அதிசயமான அஷ்டாங்க விமானம். இது வெறும் கோவில் கோபுரம்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இது ஒரு தெய்வீக கட்டடக்கலைக்கு மிகச்சிறந்த உதாரணம். அஷ்டாங்க விமானம்னா என்னன்னு கேக்குறீங்களா? ரொம்ப சிம்பிள். சமஸ்கிருதத்துல அஷ்டான்னா 8, அங்கான்னா பாகம். ஆக 8 முக்கிய பாகங்களை கொண்ட ஒரு விமானம். சாதாரண ஆள் கட்டினதில்லையா? தேவலோக சிற்பியான விஸ்வகர்மாவே இதை டிசைன் பண்ணனதா புராணம் சொல்லுது, பாத்துக்கோங்களேன். இந்த 8 அங்கங்கள்ல சில முக்கியமான பாகங்களை இங்க பாருங்க. அதிஷ்டானம், அதாவது பேஸ்மெண்ட்ல ஆரம்பிச்சு பாதம், பிரஸ்தரம், கிரீவம்னு ஒவ்வொரு பாகமும் ரொம்ப துல்லியமான கணக்கோட கட்டி கடைசியா ஸ்தூபி, அதாவது கலசத்துல போய் முடியுது. நம்ம முன்னோர்களோட இன்ஜினியரிங் திறமைக்கு இதை விட பெரிய சாட்சி தேவையா சொல்லுங்க? ஆனா இதையெல்லாம் விட ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? இவ்ளோ பிரம்மாண்டமா இருக்கிற இந்த விமானத்தோட நிழல், ஆமாங்க, அதோட நிழல் தரையில விழவே விழாதுன்னு சொல்றாங்க. இது ஒரு ஆர்கிடெக்சரல் மாவல் மட்டும் அல்ல, இந்த இடத்தோட தெய்வீக சக்திக்கு இது ஒரு அடையாளம்னு மக்கள் ஆழமா நம்புறாங்க. சரி, கட்டடக்கலைய பத்தி நிறைய பார்த்துட்டோம். ஆனா இந்த கோயில் வெறும் செங்கல்லும் சுண்ணாம்பும் மட்டும் இல்ல. இதுக்குள்ள பெரிய இலக்கிய சரித்திரமே இருக்கு. ஆழ்வார்கள் பாடி பரவசமான ஒரு புண்ணிய ஸ்தலம் இது. இந்த கோயில் எவ்ளோ பழமையானதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா நாம சங்க காலத்துக்கே போகணும். மதுரை காஞ்சி, பரிபாடல், சிலப்பதிகாரம்னு நம்ம பழைய இலக்கியங்கள்ல கூட கூடலழகர் கோயில பத்தின குறிப்புகள் இருக்கு. யோசிச்சு பாருங்க, எவ்ளோ பழமையான கோயில் இது. வைணவத்துல 108 திவ்ய தேசங்கள் எவ்ளோ முக்கியம்னு நமக்கு தெரியும். அந்த 108 புனிதமான கோயில்கள்ல இந்த கூடலழகர் கோயிலும் ஒன்னு. அதுவும் சாதாரணமா இல்ல. பெரியாழ்வார், திருமழிசை ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார்னு 3 பெரியாழ்வார்கள் இந்த பெருமாளை பத்தி பாடி மங்களாசாசனம் செஞ்சிருக்காங்க. இந்த கோயிலோட 2 முக்கியமான கதைகள் இருக்கு, கேளுங்க. ஒன்னு பெரியாழ்வார் கதை. அவரு பாண்டிய மன்னனோட சபையில கடவுள்ல பெரியவர் நாராயணன் தான்னு நிரூபிச்சு அந்த பொற்கிழிய ஜெயிச்சது இங்கதான். இன்னொன்னு நம்ம வைகை நதியோட கதை. திரிவிக்ரம அவதாரத்தின் போது பிரம்மா பெருமாளோட பாதத்தை கழுவுமாறாம். அந்த புனித நீர் தான் கிருதிமாலை நதியா, அதாவது நாம இன்னைக்கு பாக்குற வைகை நதியா உருவாச்சுன்னு சொல்றாங்க. கேட்கவே சிலிர்க்குதில்ல? புராணம், இலக்கியம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த கோயில் ஒரு உயிரோட்டமான சரித்திர சாட்சி. பல 100 வருஷங்களா பல ராஜவம்சங்கள் இந்த கோயிலை கட்டி, பாதுகாத்து, விரிவுபடுத்தி இன்னைக்கு நம்மகிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. இந்த டைம்லைன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். முதல்ல இதை ஆரம்பிச்சு வச்சது பாண்டியர்கள். அதுக்கப்புறம் 16ஆம் நூற்றாண்டுல மதுரை நாயக்கர்கள் பெரிய பெரிய மண்டபங்களெல்லாம் கட்டி கோயில இன்னும் பிரம்மாண்டமாக்குனாங்க. கடைசியா 1923ல தேவக்கோட்டையை சேர்ந்த அழகப்ப செட்டியார் இதை முழுசா புதுப்பிச்சு புனரமைப்பு செஞ்சிருக்காரு. இந்த கோயில் ஒரு மியூசியம் மாதிரி இல்ல, இது இன்னிக்கும் உயிர்ப்போட இருக்கிற ஒரு வழிபாட்டுத் தலம்.
ஒவ்வொரு நாளும் தென்கலை சம்பிரதாயப்படி 6 கால பூஜைகள் நடக்குது. அது மட்டும் இல்லாம வைகாசி மாசம் வர்ற 14 நாள் பிரம்மோற்சவம்னா மதுரையே திருவிழா கோலம் பூண்டுடும். ஆக கூடலழகர் கோயில்ங்கிறது வெறும் கல்லும் செங்கல்லும் சேர்ந்த ஒரு கட்டடம் மட்டும் இல்ல. அது வரலாறு, கலை, நம்பிக்கை, ஆன்மீகம்னு பல விஷயங்கள் கலந்து ஒரு பொக்கிஷம். காலத்தோட சாட்சியா இன்னிக்கும் கம்பீரமா நிக்குது. இப்போ நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க ஊர்ல, உங்க தெருவுல இருக்கிற ஒரு பழமையான சின்னம் உங்களுக்கு என்ன கதைய சொல்ல முயற்சி பண்ணுது?